ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னலான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப டவுனாக இருக்கீங்க. ஸோ டவுனாக இருக்கிறது தப்பு கிடையாது. அது ஹியூமன் பீயிங்னாலே நம்மளுக்கு ஒரு மனசளவில் ஒரு ஸ்ட்ராங் சம்டைம்ஸ் குறையும். ஸோ நீங்கள் ஒரு மனசளவில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்பளவில் எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய பர்சனல் நம்பர் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. ஸோ ஜென்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட்டு பேசுங்க, யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய பர்சனல் நம்பர் என் ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது எல்லாமே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. இல்லைனா ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டு நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். நம்ம சேனலை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது உள்ளார போனீங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை பார்க்குறப்போ உங்களுக்கே ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும், பாசிட்டிவ் வைபாகவும் இருக்கும். எதனால் பாசிட்டிவ் வைப்புன்னு சொன்னேன்னா, அதில் நம்ம சப்ஸ்கிரைபரோட லைவாக நடக்கிறத ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு சிஸ்டர், எனக்கு ஹார்ட் பீட் துடிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க டாக்டரு. அந்த மொமெண்ட்டை என்னால் மறக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். ஸோ அது மாதிரி எண்ணங்கள் ஆப்வியஸாக வரப்போ உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எதனால் நம்புங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நல்லா வைரலாக போணுச்சு. 73 நாள் பீரியட் ஆகாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் 73 நாளைக்கு மேலே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடம்பை சிலிர்க்க வைக்கும் ஸ்டோரின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 73 நாள் அவங்க எப்படி மனசளவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்கன்றதை யோசிங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேட் சிம்டம்ஸ் சொல்கிறேன். ஸோ குட் சிம்டம்ஸ் சொல்லலை. எனக்கு ரொம்ப வயிறு வலி தாங்கவே முடியல, இம்ப்ளான்டேஷன்னா வயிறு வலிக்கும், ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற திங்கிங் இருக்கக்கூடாது. நீங்கள் வயிறு வலிச்சா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். என்னன்றதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வெயிட் பண்ணணும். இல்லை எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, யூரின் அடிக்கடி வருது, ஆனால் ப்ரெக்னன்சி கிட்ட செக் பண்ணால் பாசிட்டிவ்னு வரமாட்டேங்குது, ஃபெயிண்ட் லைன் தான் வருது, நான் இது எப்படி எடுத்துக்கிறது, ஒரு 50 நாளில் ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போமா, தாராளமாக போய் பாருங்கள். அப்பயும் செட் ஆகலையா, வெயிட் பண்ண சொல்கிறாங்களா, ஒரு 65 நாளில் செக் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் 65 டேஸ் செக் பண்ணலாம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் 73 டேஸ் வெயிட் பண்ணி 73 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவில் மைண்ட் லெவல் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எதனால் நான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப டவுன் ஆகிடுறீங்க. ஒரு 20 நாள் 25 நாளில் செக் பண்ணி பார்க்குறீங்க, உடனே நெகட்டிவ் வந்தோடனே உங்கள் மைண்ட் அளவுலேயே குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு நெகட்டிவ் வந்துருச்சு, இந்த வாட்டியும் எனக்கு பாசிட்டிவ் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களையே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அதே சமயம் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ 25 நாளில் செக் பண்ணால் எப்படி சிஸ்டம்? ஸோ நீங்கள் போய் வெயிட் பண்ணி ஒரு 40 டேஸ்க்கு மேலே 41st டே செக் பண்ணால் உங்களுக்கு கிளியராக பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தெரியும். 25 நாளில் செக் பண்ணிட்டு எனக்கு பாசிட்டிவ் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அப்செட் ஆகி எல்லா வேலையும் கோவத்தில் செஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ நீங்கள் மனசளவில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து 40 டேஸ் கட்டாயம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 40 டேஸில் செக் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் வரலன்னா 45 டேஸ் செக் பண்ணணும். அப்பயும் பாசிட்டிவ் வரலன்னா 50 டேஸு 53 டேஸு அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக தான் டேஸை வெயிட் பண்ணி செக் பண்ணி இது பண்ணணும். அதே போல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு பீரியட்ஸ் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, அந்த இதுதான். அந்த பயத்தை ஃபஸ்ட்டு விடுங்க. நார்மலாகவே நம்ம படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, ஏதாவது அதிர்ச்சியானா
பயந்தா உடனே பீரியட்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அதை பற்றி நினச்சிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி பீரியட்ஸ் வந்துடும். ஸோ நம்ம அந்த டென்ஷனு அந்த பயம் அதுலேயே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பீரியடுன்ற ஒரு விஷயத்தை பற்றியே நினைக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் பாசிட்டிவ் வைப்பில் அவங்க இருக்கிறாங்க. அதே போல் அதனால தான் பாசிட்டிவ் ஆகுது. ஸோ நீங்கள் நினைக்கிறதா நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாசிட்டிவாக நினைங்க, உங்கள் கிட்டும் கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். அதே போல் நீங்கள் உங்கள் குழந்தைய நம்பினா மட்டும்தான் உங்கள் குழந்தை உங்களை நம்பி உங்கள் வயிற்றுக்கு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.